பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை அருமையான இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதிலே சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 17வது 18வது ஆகிய 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு என்கிற பள்ளத்தாக்கை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த ரெப்பாயிம் என்கிற பள்ளத்தாக்கை குறித்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது அங்கிருந்து சில ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை, ஆவிக்குரிய ஆழங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 5 வரை ஆகிய 5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு மாத்திரமே, யூதா கோத்திரத்திற்கு மாத்திரமே தாவீது ராஜாவாக இருந்து வந்தார். அந்த யூதா கோத்திரத்துக்கு மாத்திரமே ராஜாவாக இருந்த தாவீதை ஸ்தோத்திரம் மீதி இருந்த 11 கோத்திரத்தாரும் மூப்பர்களும் வந்து சந்தித்து அங்க சொல்லுகிறார்கள். முதல் வசனத்திலே, உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமாய் இருக்கிற எங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய மாம்சமாய் இருக்கிறோம், உம்முடைய எலும்பாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். சவுல் இருந்த காலத்திலேயே நீர்தான் எங்களை வழிநடத்தி வந்தீர், நீர்தான் யுத்தங்களை தலைமையேற்று நடத்தினீர். கர்த்தர் உங்களைத்தான் யுத்தத்தை நடத்த சொன்னார், உங்களைத்தான் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனாக இருக்க சொன்னார். ஆதலால் நீர் எங்களுக்கும் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முழு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்களுக்கும், முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் தாவீது ராஜாவாக பதவியேற்றுக் கொள்ளுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது முழு இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும், முழு இஸ்ரவேலின் மேலும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தாவீது ராஜாவாக பதவியேற்றுக் கொண்ட பிற்பாடு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எருசலேமிலே தாவீது செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், அந்த தேசத்திலே எபூசியர்கள் நிரம்பியிருந்தார்கள், எதிரிகள் சத்துருக்கள் அந்த தேசத்திலே சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீது ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு சென்று அங்கே யுத்தம் செய்து எருசலேமை பிடித்து அந்த இடத்துல தம்முடைய ராஜ்யபாரத்தை ஸ்தாபிக்கிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தால் அது தாவீதின் நகரமாயிற்று என்று வேதத்தில் வாசி. இப்ப தாவீது ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே யுத்தம் செய்து சத்துருக்களை தோற்கடித்து எருசலேமில் இருக்கிற எபூசியர்களை தோற்கடித்து எருசலேமை பிடித்து தன்னுடைய நகரமாக, தன்னுடைய கோட்டையாக மாற்றி எருசலேமை தலைமை நகரமாக அமைத்துக் கொள்ளுகிறார். பல ராஜாக்கள், பல நாட்டு தலைவர்கள் அவரை சந்திக்க வருவார்கள் என்பதற்காக தலைமையிடமாக அதை அமைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ ராஜாவாக பதவியேற்றுக் கொண்ட பிற்பாடு அந்த தேசத்திலே அவருக்கு முதல் வெற்றியை தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொண்டாச்சு. 2வது பார்த்தீங்கன்னா எருசலேமின் நகரத்தை பிடித்து அதை தலைநகரமாக மாற்றிவிட்டார். 3வது தாவீது ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொண்டார். முழு இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று சொல்லி தீருவின் ராஜாவாகிய ஈராம் அதை கேள்விப்பட்ட பொழுது ஸ்தோத்திரம் உடனே என்ன செய்கிறார்னா, தன்னுடைய தேசத்திலிருந்து கேதுரு மரங்களை அனுப்பி, தன்னுடைய தேசத்திலிருந்து ஆட்களை அனுப்பி தாவீது ராஜாவுக்காக மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறார். மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வரை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுக்காக ஒரு வீடு கட்டப்படுகிறது. அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த வீட்டில் தாவீது ராஜாவாக குடியேறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடுத்ததாக கவனித்து பார்க்கும் பொழுது தாவீதை முழு இஸ்ரவேலின் மேலாக கர்த்தர் ராஜாவாக மாற்றி ஸ்தோத்திர ஜெயத்தை கொடுத்து எருசலேமை தலைநகரமாக மாற்றி வீட்டையும் கட்டி ஸ்தோத்திரம் ராஜ்யவரத்தை திடப்படுத்தினார், ராஜ்யவரத்தை பலப்படுத்தினார், ராஜ்யவரத்தை மகிமைப்படுத்தினார். தாவீதின்
தாவீதினுடைய ஸ்தோத்திர வீடோ தாவீதினுடைய சந்ததியோ நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இதை இஸ்ரவேல் அனைத்திற்கும் தாவீது ராஜாவாக பொறுப்பேற்று கொண்டார் என்று சொல்லி பெலிஸ்தியர் கேள்விப்படுகிறார்கள். தாவீது இதுவரைக்கும் யூதா கோத்திரத்திற்கு மாத்திரம்தான் ராஜாவாக இருந்தார். இப்ப இஸ்ரவேல் அனைத்திற்கும் அவர் ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே பெலிஸ்தியர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆரம்பத்திலேயே தாவீதை அழித்து விட வேண்டும், ஆரம்பத்திலேயே தாவீதை கொன்றுவிட வேண்டும், ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தாவீது நாளுக்கு நாள் பலப்பட ஆரம்பிக்கும் பொழுது, ராஜ்யம் பலப்பட ஆரம்பிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் சேனைகள் பலப்பட ஆரம்பிக்கும் பொழுது தாவீதை நம்மால் ஜெயிக்க முடியாது, எருசலேமுக்குள் நம்மால் பயணம் செய்ய முடியாது. ஆதலால் தாவீதை ஆரம்பத்திலேயே வீழ்த்த வேண்டும், தாவீதை ஆரம்பத்திலேயே அழிக்கப்பட வேண்டும், தாவீதை ஆரம்பத்திலேயே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரெபாயிம் என்கிற பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்ப தாவீதினுடைய சேனைக்கும் பெலிஸ்தியருடைய சேனைக்கும் ரெபாயிம் என்கிற பள்ளத்தாக்கிலே ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தில் இப்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியரோ வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். அப்ப தாவீதின் சேனையை விட, தாவீதின் கூட்டத்தை விட, தாவீதோடு கூட இருந்த மனிதர்களை விட பெலிஸ்தியர்கள் ரெபாயிம் என்கிற அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் பரம்பி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், நிரம்பி இருக்கிறார்கள். தாவீதை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உலகமே எதிர்த்து வந்தாலும் ஜெயம் உங்களுடையதாக இருக்கும். காரணம், யுத்தம் கர்த்தருடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வேதத்திலே சொல்லப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஜீவிதத்திலே, உங்கள் சபையிலே, உங்கள் ஊழியத்திலே ஒருவேளை எப்பக்கத்திலும் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கலாம், எதிர்ப்புகள் எதிர்மறையாய் இருக்கலாம், சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து நிற்கலாம். ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து தாவீதை விடுவித்த தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதிலே எல்லா சத்துருக்களின் கைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிக்க போகிறார். கடன்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து, பலகீனங்களில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெபாயிம் என்கிற வார்த்தைக்கு ராட்சதரின் பள்ளத்தாக்கு என்று வேதத்திலே ஸ்தோத்திரம் அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. மிகவும் பலசாலிகள், மிகவும் தைரியசாலிகள், மிகவும் நெடியவர்கள். அவர்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் ஒன்றுமே இல்லை. அப்ப ஸ்தோத்திரம், ரெபாயிம் என்கிற அந்த பள்ளத்தாக்கினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. பயங்கரமாக யுத்தம் செய்யக்கூடியவர்கள், நெடியவர்கள், வலியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த இடத்திற்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல ஜெயத்தை கர்த்தர் கொடுத்ததுனாலே அந்த இடத்திற்கு தாவீது ஒரு மறுபெயர் இடுகிறார். பாகல் பிராசிம் என்கிற பெயர் சொல்லப்படுகிறது. அதாவது உடைப்புகளின் எஜமானன், உடைப்புகளை தகர்த்து போடுகிறவர் என்கிற பெயர் அங்கு வைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்ப தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் ஸ்தோத்திரம் ரெபாயிம் என்கிற பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்குகிறார்கள். அந்த ரெபாயிம் என்கிற இடத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன செய்தார், பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள், தாவீது என்ன செய்தார், இதன் மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னங்கிறத இந்த மாலை பொழுதிலே ஸ்தோத்திரம் காலை பொழுதிலே நாம் சிந்திக்க போகிறோம். அப்ப ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியர்கள் தாவீதை அழிக்கும்படி, ராஜ்யபரத்தை இல்லாமல் போக செய்யும்படி பரவி இருந்தார்கள், ஸ்தோத்திரம் சூழ்ந்திருந்தார்கள். அப்ப ரெபாயிம் என்கிற பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட இடம் என்பதை இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க போகிறோம். ரெபாயிம் எப்படிப்பட்ட இடம்? முதலாவதாக 2 சாமுவேல் அதே 5வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பாருங்க, 18-19 பாருங்க. பெலிஸ்தியரோ வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் என்று வாசிக்க கேட்கிறோம். அன்பானவர்களே, ரெபாயிம் எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும் பொழுது ரெபாயிம் கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்த இடம், தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுத்த இடம். அன்பானவர்களே, நம் அநேக நேரங்களிலே செய்கிற ஒரு தவறு என்னவென்று சொன்னால் சூழ்நிலைகளை பார்த்து முடிவெடுப்போம்.
சூழ்நிலைகளை பார்த்து நம்ம தீர்மானங்கள் எடுப்போம். ஆபத்து என்று வந்துவிட்டால், நெருக்கடி என்று வந்துவிட்டால், யாராவது நம்மை பேசிவிட்டால், அது திட்டிவிட்டால் அவசரமாக கோபத்திலே முடிவெடுப்போம். பாருங்கள், தாவீதை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக, தாவீதின் ராஜ்யவரத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பெலிஸ்தியர்கள் அந்த ரெப்பாயிம் என்கிற பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ஆபத்து சூழ்ந்து நிற்கிறது, வேதனை சூழ்ந்து நிற்கிறது, நெருக்கடி சூழ்ந்து நிற்கிறது. எந்த நேரத்திலும் தாவீதுக்கு விரோதமாக படையெடுக்கலாம், எந்த நேரத்திலும் தாவீது கொல்லப்படலாம், எந்த நேரத்திலும் ராஜ்யவரத்திற்கு வீழ்ச்சி வர ஆரம்பிக்கலாம். ஆனாலும் தாவீது அவசரப்பட்டு கோபத்தில் முடிவெடுக்கல, அவசரத்தில் முடிவெடுக்கல. யுத்தம் பக்கத்தில் இருந்தாலும், யுத்தம் அருகாமையில் இருந்தாலும், கர்த்தரை கேட்காமல் யுத்தம் செய்ய மாட்டேன், கர்த்தரை கேட்காமல், கர்த்தரை விசாரிக்காமல், தேவ சித்தத்தை அறியாமல் நான் யுத்தத்தை நடப்பிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆசாரியர்களை சந்தித்து ஜெபித்து அந்த இடத்துல 2 காரியத்தை கேட்கிறார். ஒன்று, ஸ்தோத்திரம், பெலிஸ்தியருக்கு விரோதமாய் நான் போகலாமா? யுத்தம் தலைக்கு ஆபத்து வந்து விட்டது, ராஜ்யபரத்திற்கு ஆபத்து வந்து விட்டது. எருசலேமுக்கு அருகாமையிலே ரபாயும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆனாலும் தாவீது சொல்லுகிற கேட்கிற காரியம், நான் சுயமாக முடிவெடுக்க மாட்டேன், மாம்சத்தில் முடிவெடுக்க மாட்டேன், அவசரத்தில் முடிவெடுக்க மாட்டேன். இந்த காரியத்தில் கூட தேவ சித்தம் எப்படிப்பட்டது, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி 2 கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஒன்று, பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா? முதல் கேள்வி. 2வது கேள்வியை கேட்கிறார், அப்படி நான் யுத்தத்திற்கு போனால் ஸ்தோத்திரம், அந்த பெலிஸ்தியரை என் கைகளிலே நீர் ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு சொல்லி 2 காரியத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார். அப்ப தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த இடத்துல தாவீதுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அந்த இடத்துல தாவீதுக்கு மறுமொழி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல கவனித்து பார்க்கும் பொழுது, முதலாவது கேள்வி என்ன? பெலிஸ்தியருக்கு விரோதமாக நான் போகலாமா என்று கேட்டபொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதற்கு கர்த்தர் போ என்று சொன்னார், நீ போ என்று சொன்னார். 2வது கேள்வி என்ன? பெலிஸ்தியரை என் கைகளிலே நீர் ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன், நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். நீங்க கவனிக்கணும், 2 கேள்விகளை கேட்கிறார். 2 கேள்விகளுக்கும் பதில் கிடைத்ததற்கு பிற்பாடுதான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். 2 கேள்வி கேட்கப்பட்டது, 2 கேள்விக்குமே பதில் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் கூட யுத்தத்தை ஆரம்பித்திருக்க மாட்டார். அன்பானவர்களே, கோபத்தில் முடிவெடுக்க வேண்டாம், மாம்சத்திலே முடிவெடுக்க வேண்டாம், சுயத்திலே முடிவெடுக்க வேண்டாம், கௌரவத்திலே முடிவெடுக்க வேண்டாம், மனிதர்கள் பேசினதனால முடிவெடுக்க வேண்டாம், யாராவது திட்டினதனால முடிவெடுக்க வேண்டாம். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவ சித்தத்தை பகுத்தறிந்து நீங்கள் முடிவெடுப்பீர்களானால் எப்பேற்பட்ட சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட காரியங்கள் விரோதமாய் இருந்தாலும், அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். அந்த சத்துருக்களை ஆண்டவர் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். 2 கேள்விகள். தேசத்தை சுற்றிலும் பரவி இருக்கிறார்கள், ஆபத்து சூழ்ந்து நிற்கிறது, நெருக்கடிகள் சூழ்ந்து நிற்கிறது. ஆனாலும் யுத்தத்திற்கு போகாமல் தேவ சித்தத்தை அறிய விரும்புகிறார், தேவ நோக்கத்தை அறிய விரும்புகிறார். இந்த யுத்தத்தை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார்? இந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியர்கள் சூழ்ந்து நிற்கிறார்களே, இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி தேவ சத்தத்தை கேட்க விரும்பினார், தேவ சித்தத்தை கேட்க விரும்பினார். அப்ப கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், நிச்சயமாய் பெலிஸ்தியரை உன் கைகளிலே ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு முறை பாருங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே, தாவீதுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அவை தாவீது யுத்தத்தை முடித்துட்டு வீட்டுக்கு வந்தபோது மனைவி பிள்ளைகள் அந்த தேசத்தை அநேக காரியங்களை கொள்ளையிட்டு போயிட்டாங்க. மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க, பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, எல்லாவற்றையும் கொள்ளையிட்டுட்டாங்கன்னு தாவீது அவசரப்படவில்லை. அங்கே கூட தேவ சமூகத்தில் முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ணி அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா, ஸ்தோத்திரம், நான் போனால் அதை பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி 2 கேள்விகளை கேட்டு ஆண்டவர் சொன்னார், அதை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்ன பிற்பாடே அவர் புறப்பட்டு போய் சத்துருக்களை முறியடித்து மனைவி பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்ப தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படி எதிர்மறையா இருந்தாலும் சரி,
தேவ சித்தத்தை அறியாமல் முடிவெடுக்க மாட்டார். தேவ சத்தத்தை கேட்காமல் முடிவெடுக்க மாட்டார். அன்பானவர்களே, நம் கோபத்தில் எடுத்த முடிவுதான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாய் இருக்கிறது. சுயத்தில் எடுத்த முடிவுகள், மாம்சத்தில் எடுத்த முடிவுகள், மனிதர்களுக்காக எடுத்த முடிவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக எடுத்த முடிவுகள், சொந்த பந்தங்களுக்காக நாம் எடுத்த முடிவுகள் தான் அநேக ஆபத்திலே நம்மை கொண்டு போய் சிக்க வைக்கிறது. கடன் பிரச்சனையிலே சிக்க வைக்கிறது, விலைகினத்திலே சிக்க வைக்கிறது, அநேக சமாதான கேடுகளை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தை வெளிப்படுகிற இந்த பகல் பொழுதிலே ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே எதிரிகள் சூழ்ந்து வந்தாலும், சத்துருக்கள் சூழ்ந்து வந்தாலும், தேவ சித்தத்தை அறியாமல் தாவீது யுத்தத்தை நடப்பிக்கவில்லை. இந்த காலை பொழுதிலே உங்களை குறித்த தேவ சித்தம், குடும்பத்தை குறித்த தேவ சித்தம், பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம், உங்கள் எதிர்காலத்தை குறித்த தேவ சித்தம், ஊழியத்தை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து நீங்கள் செயல்படுவீர்களானால் ஸ்தோத்திரம். ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே ஜெயத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் முதலாவதாக ரெப்பாயிம் எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும் பொழுது, ரெப்பாயிம் தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுத்த இடமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தேவன் பதில் கொடுத்தார். அந்த இடத்துல தேவன் அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். நீங்களும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது, அவசரமாய் இருந்தாலும், கோபமாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், தேவ சத்தத்தை கேட்க விரும்பும் பொழுது, தேவ சித்தத்தை அறிய விரும்பும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இந்த ரெப்பாயிம் என்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தாவீது அந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு செல்லுகிறார். அந்த யுத்தத்திற்கு சென்று ரெப்பாயிம் என்கிற அந்த பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியரை முறியடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக ரெப்பாயிம் பெலிஸ்தியரை முறியடித்த இடம். ரெப்பாயிம் பெலிஸ்தியரை முறியடித்த இடம், சத்துருக்களை தோற்கடித்த இடம், முறியடித்த இடமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் நம்ம 17, 18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியர்கள் பரவி இருந்தார்கள். தாவீதை விட, தாவீதின் கூட்டத்தை விட பெலிஸ்தியர் அதிகமாயிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு கூட்டத்தையும் தாவீதும் அவருடைய சேனைகளும் முறியடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கு அனைத்திற்கும் காரணம் அவர் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனிதன், தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு மனிதன். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் தேவனை கேட்காமல் எந்த காரியத்தையும் செய்யாத அளவிற்கு ஒரு பழக்கமுடையவராயிருந்தார். அதனால்தான் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால்தான் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எருசலேமிலிருந்து தென்மேற்கே 12 மைல் தூரத்திலே ஸ்தோத்திரம் அதுல்லாம் என்கிற கெபி அங்கே இருக்கிறது. இப்பகுதியில் ரெப்பாயும் பள்ளத்தாக்கும் இன்னும் பள்ளத்தாக்கும் உள்ளது. இந்த இடத்தில் வைத்துதான் தாவீதை பெலிஸ்தியரை முறியடிக்கிறார். யுத்தம் கர்த்தருடையதாய் இருந்தது. ஸ்தோத்திரம். அப்ப கிட்டத்தட்ட 12 மைல் தூரம் அளவிற்கும் பெலிஸ்தியர் பரவி இருக்கிறார்கள், சத்துருக்கள் பரவி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அத்தனை சத்துருக்களையும் தாவீது முறியடித்த ஒரு இடம்தான் ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய பேர் எதிர்த்து நிற்கலாம், நிறைய பேர் கூடி நிற்கலாம், நிறைய பேர் உங்களை பேசலாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை திட்டலாம், பேசலாம், பழி வாங்கலாம், நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டலாம், பேசலாம், பழி வாங்கலாம். உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்கள் சமுதாயம் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், பழி வாங்கலாம், திட்டலாம், நிந்திக்கலாம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும், நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து எல்லா சத்துருக்களையும் முறிந்தோட பண்ணுவார். எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் தோற்கடிப்பார். ஸ்தோத்திரம். இன்று காணும் எகிப்தியரை எப்பொழுதும் காண மாட்டாய் என்று சொல்லி ஸ்தோத்திரம் கடலிலே மூழ்கடித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வாக்குரைத்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அருமையான இந்த காலை பொழுதிலே
ஸ்தோத்திரம், ஒருவேளை உங்களை சத்துருக்கள் நெருங்கி நிற்கிறார்களா, எதிரிகள் உங்களை நெருங்கி நிற்கிறார்களா, எப்பக்கத்திலும் நெருக்கடிகளை சந்திக்கிறீர்களா, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, தாவீதை போல தேவ சத்தம் கேட்க பழகுங்க, தேவ சித்தம் செய்ய பழகுங்க, தேவ சமூகத்திலே காத்திருக்க பழகுங்க. ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் முறியடிக்கப்பட்டது போல உங்கள் சத்துருக்களும் உங்கள் விரோதிகளும் முறியடிக்கப்படுவார்கள், ஜெயம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெபாயிம் ஸ்தோத்திரம் பெலிஸ்தரை முறியடித்த ஒரு இடம், தோற்கடித்த ஒரு இடமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ரெபாயிம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம் சொல்லுகிறது, தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, ரெபாயிம் எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும் பொழுது ரெபாயிம் தண்ணீரை போல் சத்துரு உடைந்த இடம், தண்ணீரை போல் சத்துருக்கள் உடைந்த ஒரு இடம். பாருங்கள், இந்த பெலிஸ்தியர்கள் ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்களாம், சூழ்ந்து நின்றார்களாம். ஸ்தோத்திரம். அந்த தேசம் முழுவதும் நிரம்பி இருந்தார்களாம். இப்ப நடந்த காரியம், ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே மறு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே சத்துருக்கள் முதலாவது முறியடிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது நடந்த ஒரு காரியம், தண்ணீரை ஓங்கி அடைத்தால் ஸ்தோத்திரம் தண்ணீர் உடைவது போல, ஸ்தோத்திரம் கடலிலேயோ ஆற்றிலேயோ நம் தண்ணீரை ஓங்கி அடிக்கும் பொழுது தண்ணீர் உடைவது போல பெலிஸ்தியர்கள் உடைந்து ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை எதிர்த்து நிற்க முடியல, தாவீதை எதிர்த்து நிற்க முடியல, தாவீதின் அபிஷேகத்தை எதிர்த்து நிற்க முடியல, தாவீதின் கிருபைகளை எதிர்த்து நிற்க முடியல, தாவீதோடு இருந்த கர்த்தரை எதிர்த்து நிற்க முடியல. அன்றைக்கு மோசேயின் இடத்துல யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் என்று சொன்னது போல தேவ சித்தம் செய்கிற பழக்கம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பழக்கம், தேவ சித்தம் செய்கிற ஒரு பழக்கம் உங்கள் ஜீவிதத்தில் இருக்கும்னா எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நின்றாலும் தண்ணீர் உடைவது போல சத்துருக்கள் உடைவார்கள், தண்ணீர் உடைவது போல உங்களை விரோதிக்கிறவர்கள் உடைவார்கள், தண்ணீர் உடைவது போல உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்களை நிந்திக்கிற சத்துருக்கள் தண்ணீர் உடைவது போல உடைவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்ப பெலிஸ்தியர்களை தண்ணீர் உடைவது போல உடைந்து ஓட பண்ணினார், பின்னிட்டு ஓட பண்ணினார். அவர்களால் ஸ்தோத்திரம் தாவீதை எதிர்த்து நிற்க முடியல. எத்தனை பேர் நமக்கு விரோதமாக நிற்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா ஸ்தோத்திரம் நாம கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது எவர்களும் நம்முடைய பட்சத்தில் வர முடியாது. சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், இத்தனை பேர் நமக்கு விரோதமா கூடிட்டாங்க, இத்தனை பேர் நமக்கு விரோதமா பேசுறாங்க, நம்ம தனிமரமா நிற்கிறோம், தனியாளா நிற்கிறோம், நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை தனிமையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். 1000 பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்றாலும் ஸ்தோத்திரம் தண்ணீர் உடைவது போல ஸ்தோத்திரம் இனி வரக்கூடிய நாட்களிலே உங்கள் சத்துருக்கள் உடைந்து ஓட பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை, உங்கள் விரோதிக்கிறவர்களை கர்த்தர் உடைந்து ஓட பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சத்துருக்கள் உடைந்து ஓடினபடியால் அந்த இடத்திற்கு பாகால் பிராசிம் என்கிற பெயரை தாவீது சூட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். உடைப்புகளின் எஜமானன், உடைப்புகளின் எஜமானன், தடைகளை உடைத்து போடுகிறவர். அப்ப அந்த ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே ஸ்தோத்திரம் தடைகளை கர்த்தர் உடைத்தார், உடைப்புகளை கர்த்தர் உடைத்தார், தண்ணீர் உடைப்பது போல சத்துருக்களை ஆண்டவர் உடைத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஜீவிதத்திலே தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். திருமண தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். வீட்டை கட்ட முடியாதபடிக்கிற தடைகளை உடைக்க போகிறார். கடனை அடைக்க முடியாதபடிக்கிற தடைகளை உடைக்க போகிறார். ரொம்ப நாட்களா, ரொம்ப காலம் உங்க ஜீவிதத்தில் காணப்படுகிற, குடும்பத்தில் காணப்படுகிற, பிரயாசத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்தெறிந்து ஸ்தோத்திரம் ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை, தாவீதுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறது, பெலிஸ்தியர் விக்கிரகங்களை விட்டு ஓடினார்கள். அவங்க சும்மா ஓடவில்லை. அந்த எந்த பெலிஸ்தியர்கள் எந்த தெய்வத்தை நம்பி, எந்த விக்கிரகங்களை நம்பி தாவீதோட யுத்தத்திற்கு வந்தார்களோ, இப்போ தாவீதோட ஜெயிக்க முடியாததுனாலே, தாவீதை எதிர்க்க முடியாதனாலே கொண்டு வந்த விக்கிரகங்களை, கொண்டு வந்த தெய்வங்கள் எல்லாம் அங்க கீழே போட்டுட்டு பெலிஸ்தியர்கள் ஓட ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த தெய்வத்தை பெலிஸ்தியர்கள் நம்பினார்களோ, எந்த விக்கிரகங்களை பெலிஸ்தியர்கள் நம்பினார்களோ, அந்த தெய்வமோ அந்த விக்கிரகமோ பெலிஸ்தரை காப்பாற்ற முடியவில்லை.
மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தெய்வம், தாவீதின் தெய்வம், ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், எலியாவின் தெய்வம், ஜீவனுள்ளவராயிருந்து தாவீதுக்கு தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வந்து ஸ்தோத்திரம், அங்க நடந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் புறப்பட்டு வந்து அந்த விக்கிரகங்களை சுட்டெரித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ரெப்பாயும் என்பது மறு உத்தரவு கொடுத்த இடம், தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுத்த இடம். ரெப்பாயும் என்பது பெலிஸ்தர்களை முறியடித்த ஒரு இடம், சத்துருக்களை தோற்கடித்த ஒரு இடம். மூன்றாவது, ரெப்பாயும் என்பது சத்துருக்களை தண்ணீர் உடைவது போல உடைய பண்ணி அவர்களை ஓட செய்த ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, ரெப்பாயும் எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும் பொழுது, அடுத்ததாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, ரெப்பாயும் என்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாவீதுக்கு முன் சென்ற இடம். கர்த்தர் தாவீதுக்கு முன் சென்ற இடம். அப்ப ஏற்கனவே பெலிஸ்தர்கள் முறியடிக்கப்பட்டு தண்ணீர்கள் உடைக்கப்படுவது போல் உடைக்கப்பட்டு திரும்பி ஓடிவிட்டார்கள். ஆனா மறுபடியும் நடந்த ஒரு காரியம் பாருங்கள், 22வது வசனம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22ல பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். ஏற்கனவே தோல்வி சந்திச்சாச்சு, ஏற்கனவே தோத்துட்டாங்க, ஸ்தோத்திரம், அநேக காரியங்களை இழந்துட்டாங்க. ஆனாலும் கோபம் தீரல, ஆனாலும் ஆத்திரம் தீரல. தாவீதை பழிவாங்கி ஆகணும், தாவீதை கொல்ல வேண்டும், ராஜ்யபரத்தை அழிக்க வேண்டும், தாவீதுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஸ்தோத்திரம் அவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். மறுபடியும் திரும்பி வருகிறார்கள், மறுபடியும் ரெப்பாயிமுக்கு திரும்பி வருகிறார்கள், மறுபடியும் தாவீதை எதிர்த்து வருகிறார்கள். அந்த இடத்துல தாவீதை குறித்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தாவீதின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பாருங்க. இப்ப ஏற்கனவே ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் கூடியிருந்த பொழுது விசாரிச்சுட்டார் தேவ சமூகத்துல. இப்ப ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரம், பெலிஸ்தரை விரோதமா நான் போகலாமா, அவர்களை என் கையில ஒப்பு கொடுப்பீரா, 2 கேள்விகளை கேட்டார். கர்த்தர் பதிலும் கொடுத்துட்டார், நீ போகலாம், பெலிஸ்தரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியாச்சு. இப்ப சொன்ன மாதிரியே ஆண்டவர் தண்ணீர் உடைவது போல சத்துருக்களை உடைய பண்ணி தோற்கடித்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டார். இப்ப மறுபடியும் ரெப்பாயும் பள்ளத்தாக்குல போனவங்க திரும்பி வருகிறார்கள், போனவர்கள் மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். அப்போ உடனே இந்த இடத்துல நாம் இருந்திருந்தா என்ன செய்திருப்போம்னா, நான் தான் ஜெபம் பண்ணிட்டேனே, நான் தான் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேனே, அவர் போகலாம்னு சொல்லிட்டாரு, யுத்தம் செய்யலான்னு சொல்லிட்டாரு, சத்துருக்களை கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆதலால் நான் மறுபடியும் தைரியமா போகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் தாவீது புறப்பட்டு போகல. நாம் இருந்திருந்தா கட்டாயமா ஜெபிக்காமல் போயிருப்போம். அந்த இடத்துல நாம இருந்திருந்தா தேவ சத்தத்தை மறுபடியும் கேட்காமல், தேவ சத்தத்தை மறுபடியும் கேட்காமல், ஊழியர்களிடத்துல ஆலோசனை கேட்காமல் மறுபடியும் அந்த காரியத்தை நம்ம செய்திருப்போம். ஆனாலும் 2வது முறையும் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் வந்த பொழுது 2வது முறையாகவும் தாவீது தேவ சமூகத்திற்கு போகிறார். போனவங்க திரும்பி வர்றாங்க, ஆனா தாவீது அப்படி திரும்பி போகல, மறுபடியும் ஓடுகிறார் தேவ சமூகத்திற்கு, மறுபடியும் தேவ சமூகத்திற்கு போகிறார். போய் அங்க கேட்கிறார் 23வது வசனத்திலே, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிராயிருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் முன்பாக புறப்பட்டிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசித்த வசனத்துல ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவர் மாத்திரம் ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தா யுத்தத்தினுடைய தன்மையே மாறி இருக்கும், யுத்தத்தினுடைய ராஜ தந்திரமே மாறி இருக்கும். நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டேன், ஏற்கனவே நான் தேவ சித்தத்தை அறிஞ்சிட்டேன், அவர் போக சொன்னார், ஸ்தோத்திர ஜெயிப்பேன்னு சொன்னார், பெலிஸ்தரின் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபம் செய்யாமல் இருந்திருந்தா, மறுபடியும் தேவ சத்தத்தை கேட்காமல் இருந்திருந்தா 2வது முறை வெற்றி கிடைத்திருக்குமான்னு தெரியல. ஆனா மறுபடியும் தாவீது தேவ சமூகத்தில் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பதில் வேற விதமாய் இருந்தது. அதனாலதான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சகல சூழ்நிலைகளை அறிகிற தேவன்.
இன்றைக்கு இப்ப என்ன சூழ்நிலை என்பது அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன சூழ்நிலை என்பது நமக்கு தெரியும். நாம் அவசரத்துல முடிவெடுக்கிறவர்கள், நம் மாமிசத்திலே முடிவெடுக்கிறவர்கள். அப்ப ஆண்டவர் தாவீதுக்கு அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்பா, முன்னாடி நீ யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்களை நேருக்கு நேராக நீ எதிர்கொண்டாய். அவர்களை நேருக்கு நேராக யுத்தம் செய்தாய். நேரடியாக நீ எதிர்கொண்டாய். இரண்டாவது முறையும் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே உன்னை எதிர்கொள்ள வருகிறார்கள். அதனால் இரண்டாவது முறை யுத்தத்திற்கு நீ போகும் பொழுது அவர்களுக்கு நேராக நீ போகாமல், அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கிறோம். அவர்களுக்கு நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னால், பெலிஸ்தர்கள் எந்த இடத்துல பாளையம் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு பின்னாலே வந்து நீ மறைந்து கொள். அவர்களுக்கு பின்னாக வந்து ஸ்தோத்திரம், அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிராக இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, ஸ்தோத்திரம், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ. இப்போ ஆண்டவர் கொடுத்த பதில் பாருங்க. முதல் ஜெபத்திற்கு கிடைத்த பதில், நீ போகலாம், பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். முதல் பேசின விதம். இரண்டாவது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற யுத்த கலை என்னவென்று சொன்னால், இப்ப நேரடியாக நீ போக வேண்டாம். பெலிஸ்தர்கள் எங்கே பாளையம் இறங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்பதாக நீ வந்துவிடு. நான் சொல்லுகிற வரைக்கும் முசுக்கட்டைகளுடைய செடிகளிலே நுனிகளிலே இறைச்சல் சத்தம் வருகிற வரைக்கும் நீ மௌனமாயிரு. அந்த முசுக்கட்டை செடிகளினுடைய நுனிகளிலே ஒரு இறைச்சலின் சத்தம் வரும். அந்த இறைச்சலின் சத்தம் வருகிற வரைக்கும் நீ மௌனமா இருக்கணும், நீ காத்திருக்கணும், நீ அமைதியா இருக்கணும். அந்த முசுக்கட்டை நுனிகளிலே அந்த இறைச்சலின் சத்தம் வரும் பொழுது டப்புனி நீ பாய வேண்டும், யுத்தத்திற்கு நீ செல்ல வேண்டும். அந்த இறைச்சலின் சத்தம் கேட்கும் பொழுது அங்க நடந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த முசுக்கட்டை செடிகளினுடைய நுனிகளிலே இறைச்சலின் சத்தம் வந்த பொழுது பெலிஸ்தர்கள் என்ன நினைத்தார்கள்னா, தாவீதும் தாவீதின் சேனைகளும் நேருக்கு நேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நேரடியாக சந்திக்க போனாங்க. நேரடியாக சந்திக்க முன்னாடி போகும் பொழுது தாவீதும் சேனைகளும் பின்னாடி புறப்பட்டு வந்தார்கள். தாவீதும் தாவீதுடைய சேனைகளும் பின்னாடி வருவார்கள் என்று பெலிஸ்தர்கள் அறியவில்லை. தாவீதும் சேனைகளும் பின்னாடி வருவார்கள் என்று அவர்கள் அறியவில்லை. அப்ப தாவீதும் சேனையும் பின்னாடி வந்ததை பார்த்து பெலிஸ்தியருடைய சேனைகளும் கலங்கினார்கள், புலம்பினார்கள், குழப்பம் அடைந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அங்க நடந்த ஒரு காரியம், ஸ்தோத்திரம், அங்க நடந்த ஒரு காரியம், மறுபடியும் அவர்களை முறியடித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டு போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தாவீதுக்கு யுத்தம் ரொம்ப சுலபமாக, தாவீதுக்கு யுத்தம் மிக ஈஸியாக இருந்திருக்க ஒரு காரணம், தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டதுதான் காரணம். தேவ சத்தத்தை கேட்டு செயல்பட்டதுதான் காரணம். கர்த்தர் எப்படி யுத்தத்தை கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாரோ அதை செய்தபடியால் தான் ஆண்டவர் சொன்னார், நீ சும்மாவா, நான் உனக்கு முன்னாடி புறப்பட்டு போவேன். அப்ப ரெப்பாயிம் என்கிற பள்ளத்தாக்கிலே கர்த்தர் முன் சென்றார், தாவீதுக்கு முன் சென்றார். அவர்களை முறியடித்தார்கள். மறுபடியும் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே முறியடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெலிஸ்தருக்கு பயமும் குழப்பமும் உண்டாயிற்று. பெலிஸ்தரை எல்லை வரைக்கும் துரைத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்திலே, கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை வாசிக்கிறோம். அப்ப கேபாவில் இருந்து கேஷேர் என்கிற இடம் வரைக்கும் 30 அல்லது 35 மைல் தூரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட 35 மைல் தூரம் இந்த பெலிஸ்தியர்களை துரத்துகிறார்கள், முறியடிக்கிறார்கள், அவர்கள் எல்லையை விட்டு ஓடுகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் யுத்தத்தை அழகா கற்றுக் கொடுத்தார். ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று அழகா கற்றுக் கொடுத்தார். தாவீதுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, தாவீதுக்கு இந்த அறிவு எப்படி வந்தது, தாவீதுக்கு இந்த யுத்தக்கலை எப்படி வந்ததுன்னு சொல்லி பெலிஸ்தர்களுக்கு ஒரே குழப்பம். இத்தனைக்கும் காரணம் ஒன்னே ஒன்றுதான், தாவீதுக்கு இருக்கிற ஒரு பழக்கம், தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம், தேவ சித்தத்தை அறிந்து வாழ்கிற ஒரு பழக்கம், தேவ சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கம். அது ஸ்தோத்திரம், அமைதியான காலகட்டங்களா இருந்தாலும் சரி, ஆபத்தான காலகட்டங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரை கேட்காமல் தாவீது ஒரு கல்ல கூட எடுத்து வைக்க மாட்டார். ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காமல் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபித்ததனாலதான் தாவீதுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இஸ்ரவேலின் விளக்கு என்று அழைக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். அவன் காரிய சமார்த்தியன் உள்ளவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புத்திமானாய் நடந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன், தனக்கு சித்தமானவைகளை செய்வான். சவுல் அப்படிப்பட்டவன் அல்ல.
தாவீது எனக்கு சித்தமானவைகளை செய்வான். அப்ப 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே ரெபாயும் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக, தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அந்த இடத்துல நடந்த காரியம், ரெபாயும் என்கிற இடத்துல முதலாவது மறு உத்தரவு கொடுத்தார். இரண்டாவது ரெபாயும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்களை முறியடித்தார். மூன்றாவது ரெபாயும் பள்ளத்தாக்கிலே தண்ணீர்கள் உடைவது போல சத்துருக்களை உடைய பண்ணினார். நான்காவது மீண்டும் யுத்தத்திற்கு வந்தபோது யுத்தக்கலை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே முன் சென்று யுத்தங்களை நடப்பித்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திற்கு அங்க சொல்லப்படுகிற ஒரு பெயர் பாகால் பிராசீம் என்கிற பெயரை தாவீது வைக்கிறார். அப்படி என்று சொன்னால் உடைப்புகளின் எஜமானன், தடைகளை உடைக்கிறவர், அதாவது தண்ணீரை உடைப்பது போல சத்துருக்களை உடைத்த ஒரு இடம், தடைகளை மாற்றி அமைத்த ஒரு இடம். அருமையான அந்த காலை பொழுதிலே உங்கள் வாழ்க்கையில, உங்கள் ஜீவிதத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்து தாவீதை போல தேவ சித்தத்தை அறிந்து வேதம் வாசித்து தேவ சத்தத்தை கேட்டு ஊழியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது உங்கள் காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றி தருவார். ரெபாயின் பள்ளத்தாக்கிலே ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஜெயத்தை தருவாராக. ரெபாயின் பள்ளத்தாக்கிலே யுத்தத்தை கற்றுக் கொடுத்த தேவன் உங்களுக்கும் வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுப்பாராக. ரெபாயும் பள்ளத்தாக்கிலே தடைகளை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் மாற்றுவாராக. தாவீதை போல தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவ சித்தத்தை அறிந்து வாழ பழகி கொள்ளுங்கள். என்னாலும் உங்கள் காரியம் ஜெயமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் பொழுதற்காக நன்றி அப்பா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே ரெபாயும் பள்ளத்தாக்கிலே ஸ்தோத்திரம் தாவீதுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் யுத்தம் வந்த பொழுது அங்கு என்ன நடந்தது என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே நாங்கள் சிந்தித்தோம். இந்த ரெபாயும் பள்ளத்தாக்கிலே தாவீது ஜெபித்த பொழுது அங்கு மறு உத்தரவு கொடுத்தது போல அப்ப இன்று முதல் இந்த பிள்ளைகள் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு கொடுப்பீராக. அப்ப இவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ரெபாயும் பள்ளத்தாக்கிலே ஸ்தோத்திரம் சத்துருக்களை முறியடித்தது போல இவர்களும் தங்கள் சத்துருக்களை முறியடிப்பார்களாக, கடன்களை முறியடிப்பார்களாக, வியாதிகளை முறியடிப்பார்களாக, பலகீனங்களை முறியடிப்பார்களாக, மந்திரவாதங்களை பிள்ளிய சூனியங்களை முறியடிப்பார்களாக. ஸ்தோத்திரம். மூன்றாவது ரெபாயும் தண்ணீர்கள் உடைவது போல சத்துருக்கள் உடைந்த இடமாய் இருக்கிறது போல தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. இவங்க ஜீவிதத்தில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள், சபைகளிலே காணப்படுகிற தடைகள், திருமண காரியத்திலே காணப்படுகிற தடைகள், வீடு கட்டுகிற காரியத்திலே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடையட்டும் ஆண்டவரே. தடைகளை தகர்த்து போடுகிறவர் முன்னணியிலே செல்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான்காவதாக ரெபாயின் பள்ளத்தாக்கிலே ஸ்தோத்திரம் யுத்தக்கலை கற்றுக் கொடுத்தது இல்லாமல் கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். இறைச்சல் வருகிற பொழுது முசுக்கட்டைகளின் நுனிகளிலே இறைச்சலின் சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கு முன் செல்கிற தெய்வமாய் நீர் எழுந்தருளும். முன் செல்கிற தெய்வமாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. இவர்களுடைய வாழ்க்கையிலே, இவர்களுடைய குடும்பத்திலே, இவர்களுடைய எதிர்காலத்திலே, இவர்களுடைய ஊழிய காரியங்களிலே கர்த்தர் முன் செல்வீராக. தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. சிரசுந்தல் பாதமரை இவங்க சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் சுகமாக்குவீராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. எல்லா சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ரெபாயின் பள்ளத்தாக்கிலே தாவீதுக்கு கிடைத்த ஆவிக்குரிய அனுபவங்களும் வெற்றிகளும் ஜெயங்களும் இவங்க சிரசின் மேலும் வைக்கப்படுவதாக. தாவீதை அபிஷேகம் பண்ணின தெய்வம், தாவீதுக்கு அளவில்லாமல் கிருபை கொடுத்த தெய்வம் இவங்களின் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. சகல சத்துருக்களை ஜெயிக்கிற கிருபை இவங்க சிரசின் மேல் வைக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை பொழுதிலே ரெபாயின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.